சரி, அதே சமயம் நீங்க சீமானும் பாஜகவும் 2 பேரும் சேர்ந்தா அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுங்கிறீங்க. அது எப்படி சார்? ஒரு கான்செப்ட், அதை ஏத்துக்கிட்டு அவங்க முடிவெடுத்தது தானே. இல்ல, கான்செப்ட்டுக்கு பின்னாடி என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 18/8/26. அது நம்ம டக்குனு இந்த மாதிரி அரசியல்ல போற்ற முடியுமா சார்? 2 பேரையும் சேர்த்து தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், சிட்டில போகும். 1 இயர் பெல்ட்ல ஒண்ணு இருக்காது. நான் 1 இயர் பெல்ட்ல ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லி தானே அந்த இதை சொல்றேன். ராமதாஸ் இல்லைன்னா 1 இயர் பெல்ட்ல ஒண்ணு இருக்காது. ராமதாஸ் விட்டுருங்க சார், இவங்க 2 பேரும் சேரும்போது ராமதாஸ் அணி தனி. கன்னியாகுமரியில 4% எடுத்து அதிமுக 2% போகும். திருநெல்வேலி 8% எடுத்து அதிமுக 4% போகும். ராமநாதத்துல 9% எடுத்து அதிமுக 3% போகும். அதே மாதிரி மேற்குலையும் மேல ஏறி வந்துடலாம், சிட்டிலையும் ஏறி வந்துடலாம். இது ஒரு கான்செப்டா நாம கொடுத்திருக்கிறோம். இல்ல, இதே கணக்க இபிஎஸும் போடுவாங்க, மற்ற கட்சிகளும் போடுவாங்கல்ல. நீங்க 18/8 சேருதுன்னா அதுல எவ்வளவு நெகட்டிவ் ஆகுது, அதையும் நம்ம யோசிக்கணும்ல சார். நெகட்டிவ் மைனஸும் பிளஸ் அப்படிங்கறதோட பிளஸும் மைனஸும் சேர்ந்தா மைனஸ்ல எல்லாம் முடியும். அது கெமிஸ்ட்ரி, அரித்மெட்டிக் இருக்குது. கெமிஸ்ட்ரி 2வது பிளஸும் ஆகலாம். உங்க கருத்தை நாம் மறுத்து பண்ணல. இப்போ அதிமுக பாஜகவும் சேர்ந்திருந்தா இத்தனை சீட்டு வந்துடும் சொல்றவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அது சீமான் 12% போயிருப்பாரு அண்ணாமலை இல்லைன்னா. ஸ்டாலின் 50% போயிருப்பாரு. அது ஒரு பொருந்தா கூட்டணியா கூட போயிருக்கலாம். நாளைக்கும் இந்த 18% எடப்பாடியை சிஎம் ஆச்சோம்னா இந்த 18% ஜெயலலிதா ஊழல்னு சொல்லி எடுத்த ஓட்டு. இந்த 18% எனக்கு உடன்பாடு இல்லை. பேரறிஞர் அண்ணா பிறந்த விமர்சனம் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒண்ணுல உடன்பாடு இருக்கு, அண்ணாமலை விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாம் சொல்லி எடுத்த வாக்கு தான் இந்த வாக்கு. எடப்பாடியை அண்ணாமலை அடிச்சு எடுத்த வாக்கு தான் இந்த வாக்கு. அண்ணாமலை ஒரு ஹீரோவான்னு மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்த வாக்கு தான் இந்த வாக்கு. அண்ணாமலை இந்த திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு ஒரு அணியாட்டு இதை கட்டமைக்கலன்னா இந்த வாக்குல 4% சீமானுக்கு போயிருக்கும். சீமான் 12 வந்திருக்கும். இன்னொரு தகவலையும் தமிழ் கூறு நல்லுலகில் டாக்டர் ராமதாஸ், என் தம்பி செந்தமிழன் சீமான், தென் பன்னீர்செல்வம், தினகரன், தென் எடப்பாடி பழனிசாமி, எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் சொல்றேன், நீங்க எல்லாம் மறைச்சுக்கிட்டு ஊடகத்தில் பொய்ய பேசிட்டு இருக்கிறீங்க. 2014ஆம் ஆண்டு பாஜக மோடி பிரதமர் எடுத்த ஓட்டு 19%. இந்த 19% வாக்குல 6 to 7% 2016 முத்தமிழறிஞர் கலைஞருக்கு விழுந்ததுக்கு. கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். இந்த 6 to 7% கலைஞருக்கு விழுந்ததுங்கிற மறுத்துக்கிட்டு தான் அறிவு நாணயம் மற்றும் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி என்டிஏக்கு விழுந்த வாக்குகள் நீங்க சொல்ற கொள்கையிலே இருந்ததுன்னா கலைஞருக்கு ஒரு 6-7% எப்படி விழுந்தது?